Welcome students, welcome you to this session. Students, this is Unit 2, Pros, Hobby turns into a successful career. Successful career வந்து வெற்றிகரமான ஒரு தொழில். ஓகே, ப்ரொஃபஷன். அதை உருவாக்குறது எது அப்படின்னா ஹாபி. பொழுதுபோக்கு நமக்கு ஒரு வெற்றிகரமான தொழிலை ஒரு ப்ரொஃபஷனை உருவாக்குது. இது பார்ட் 1. பார்ட் 1 அப்படின்னா செக்ஷன் 1. இது வந்து செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 செக்ஷன் இருக்கு. அதில் இது வந்து செக்ஷன் 1 பார்ட் 1 பார்ப்போம். Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. Gradually, he started reading on his own. Now, he not only enjoyed reading but also has started writing his own stories. Let us read an essay written by Mani. இது பாருங்க, மீனிங் பாருங்க. Once there was a boy named Mani. மணின்ற ஒரு சிறுவன் இருந்தான். He was studying at the school in his village. அவனுடைய வில்லேஜ் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தான். He found it difficult to read and write. அவனுக்கு எழுதுவதும் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. இது அவங்களுடைய தாத்தா கவனிச்சாரு. படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது அவனுக்கு நிறைய கதைகள் சொன்னார், படிச்சு காமிச்சாரு. சொன்னார்ல, படிச்சு காமிச்சாரு. Gradually he started reading. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். On his own, அவனாவே சொந்தமாகவே. Now he not only enjoyed reading, இப்போ வந்து அவன் படிக்கிறது மட்டும் இல்லாம but also has started writing his own stories. அவனே சொந்தமாக கதை எழுத ஆரம்பிச்சிட்டான். Let us read an essay written by Mani. இப்போ வந்து மணி என்ன செஞ்சிருக்கான், அவனே சொந்தமாக கட்டுரை எழுதியிருக்கான். அந்த கட்டுரை படிப்போமா இப்போ? Hobbies are the activities that we do in our spare time. Hobbies are unique to people. Some like gardening, a few like photography, many have book reading as their hobby, while other hobbies are swimming, collecting stamps, playing video games and many more. Hobbies என்றது பொழுதுபோக்கு. ஓகேவா? பொழுதுபோக்கில் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு செயல்பாடு are the activities that we do in our spare time. ஸ்பேர் என்ன அப்படின்னா மீனிங், நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, ஓய்வாக இருக்கிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா டைம் சொல்லுவோம் நம்ம இல்லையா. நம்ம படிக்கிற நேரம் போக மீதி இருக்கிற ஓய்வு நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தான் ஹாபி, பொழுதுபோக்கு சொல்லுவோம். ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஒவ்வொரு மக்களுக்கும் ஹாபி அப்படின்றது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, தனித்துவம் வாய்ந்தது. சம் லைக் கார்டனிங், சிலர் வந்து தோட்ட வேலை செய்து விருப்பமாக இருக்கும். எ ஃபியூ லைக் ஃபோட்டோகிராஃபி, சிலருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். மணி ஹேவ் புக் ரீடிங், நிறைய பேர் வந்து புக்கு படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கும். ஹேஸ் அர் ஹாபி. ஓகே, இதெல்லாம் வந்து என்னது, கார்டனிங், ஃபோட்டோகிராஃபி, ரீடிங், இதெல்லாம் வந்து பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். வைல் அதர் ஹாபிஸ் ஆர் ஸ்விம்மிங், சிலருக்கு நீந்துதல் நீச்சல் அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு. கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் தபால் தலைகளை வந்து சேகரிப்பது ஒரு பொழுதுபோக்கு. பிளேயிங் வீடியோ கேம்ஸ், சிலருக்கு வீடியோ கேம்ஸ் ஆடுறதும் பொழுதுபோக்கு. அண்ட் மெனி மோர், இந்த மாதிரி நிறைய ஹாபிஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து இப்போ இந்த பேரா என்ன செய்றீங்கன்னா மணியை பற்றி சொல்றாங்க. மணி என்ன செய்யறான், ஒரு புதுசாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கான், அதை படிக்கிறோம். அதை ஹாபியை பற்றி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த பேராவில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த பேரா போகலாம் இல்லையா? நெக்ஸ்ட் பேரா போலாமா? People have hobbies not only to pass their free time but also to do something useful. Hobbies help people learn new things, relax after a day of tiring work, and to energize their body and mind. Same is the case with me. I love writing, so it is my hobby. பாருங்க, people have hobbies not only to pass their free time. அவங்க வந்து அவங்களுடைய ஓய்வு நேரத்தை பொழுதுபோக்குறதுக்காக அவங்க வந்து என்ன செய்யல, அவங்க ஹாபிஸ் அவங்க செய்யல. பட் ஆல்சோ டு டூ சம்திங் யூஸ்ஃபுல், ஒரு பயனுள்ள வகையில் செய்யலான்றது அவங்க செய்யறதும் கூட செய்யறாங்க. நாட் ஓன்லி பட் ஆல்சோ. நாட் ஓன்லி அப்படி என்ன அர்த்தம்னா, அது மட்டும் இல்லாமல் சம்திங் யூஸ்ஃபுல், சில பயனுள்ள வகையில் அவங்க செய்யறதும் கூட ஹாபி பயன்படுது. ஹாபிஸ் ஹெல்ப் பீப்புள், என்ன உதவுது, லேர்ன் நியூ திங்ஸ், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அந்த பொழுதுபோக்கு உதவுது. ரிலாக்ஸ் ஆஃப்டர் எ டே ஆஃப் டயரிங் ஒர்க், நம்ம டயரிங் நம்ம வந்து ரொம்ப களைப்படைஞ்சு போன சில வேலைகள் செஞ்ச பின்னாடி
நம்ம ஹாபிஸ் நமக்கு பயன்படுது. எதுக்கு? அண்ட் டு எனர்ஜைஸ் அப்படின்னா நம்ம வந்து உற்சாகமூட்டுவதற்கோ இல்லை அப்படின்னா நமக்கு சக்தி கொடுக்குவதற்கோ த பாடி அண்ட் மைண்டு, நமக்கு வந்து உடலுக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி பெறுதல் அப்படி சொல்லலாம். ஹாபி நமக்கு ரொம்ப பயன்படுது. சேம் இன் கேஸ் வித் மீ, அதே தான் எனக்கும். ஆனால் எனக்கு என்ன, ஐ லவ் ரைட்டிங். எனக்கு ரொம்ப வந்து எழுதல் ரொம்ப பிடிக்கும். எழுதல் என்பது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இட் இஸ் மை ஹாபி. ஆக ரைட்டிங் என்னுடைய ஹாபி. ரைட்டிங் அப்படின்றது என்னுடைய ஹாபி. ஓகே, சிலருக்கு ரீடிங் மாதிரி ஒரு ரைட்டிங் ஹாபி. ரைட்டிங் இஸ் a unique hobby because most people don't want to exhaust themselves in the spare time. Many feel that writing is tough, but I do not think so. I feel writing is like painting our voice. When I get free time, I pick a pen and a notebook and start painting my ideas in words. I write stories, poems, and sometimes about my feelings. My mind relaxes when I pour my thoughts as words. So writing energizes me. இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஒரு வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. எனர்ஜைஸ் என்ன மீனிங் என்ன அப்படின்னா, கிவ் எனர்ஜி, சக்தி கொடுக்கறது, உற்சாகம் ஊட்டுறது, புத்துணர்ச்சி பெறுறதுன்னு சொல்லலாம். யூனிக் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, யூனிக் அப்படின்றது டிஸ்டிங்டிவ், அன்காமன், தனித்துவமான. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் தனித்துவம் இருக்கு இல்லையா, அதை நம்ம சொல்லுவோம், தனித்துவமானு சொல்லுவோம் நம்ம. இது பாருங்க, ரைட்டிங் இஸ் யூனிக் ஹாபி. ரைட்டிங் அப்படின்றது ஒரு எனக்கு தனித்துவம் மிக்க ஒரு பொழுதுபோக்கு. பிகாஸ் ஏனென்றால் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தம்செல்ஃப் இந்த ஸ்பேர் டைம். ஸ்பேர் டைம்னா ஓய்வாக இருக்கும் பொழுது ஓகே, ஓய்வாக இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த டைமை எழுதி வேஸ்ட் பண்ண விரும்பல. வேஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, மெனி ஃபீல் தட் ரைட்டிங், நிறைய பேர் வந்து ரைட்டிங்ன்றது ஒரு டஃப், இப்போ கடினமாக நினைக்கிறாங்க. ஐ டூ நாட் திங்க் ஸோ, நான் அந்த மாதிரி நினைக்கல. எழுதுதல் என்பது எனக்கு கடினமாக இல்லை, எனக்கு சுமையாக இல்லை. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் அவர் வாய்ஸ். என்னுடைய குரல் குரல் இருக்கு இல்லையா, அதை நான் பெயிண்ட் பண்ண மாதிரி என்ன நினைக்கிறனோ, என்னென்ன சொல்கிறனோ அதை வந்து ஒரு வண்ணம் தீட்டுறேன். என்னுடைய குரலோ என்னுடைய எண்ணத்தையும் நான் வந்து எழுதல் அப்படின்ற வண்ணத்தை தீட்டுறேன். when I get free time, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஐ பிக் எ பென், நான் பேனை எடுத்துக்குவேன். நோட்புக் அண்ட் ஸ்டார்ட் பெயிண்டிங் மை ஐடியாஸ் அண்ட் வேர்ட்ஸ். என்னுடைய வார்த்தைகளை நோட்டில், புத்தகத்தில், பேனா மூலமாக நான் வண்ணம் தீட்டுவேன். என்ன அர்த்தம்? எழுதுவேன். என்னுடைய என்ன எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணங்கள் வந்து வார்த்தைகளாக வண்ணமிடும். ஐ ரைட் ஸ்டோரிஸ், நான் கதைகள் எழுதுவேன். போயம்ஸ், பாடல்கள் எழுதுவேன். அண்ட் சம்டைம்ஸ், சில நேரங்களில் அபவுட் மை ஃபீலிங்ஸ், என்னுடைய உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சிகள் என்ன இருக்கோ அதெல்லாம் எழுத்து மூலமாக கொண்டு வருவேன். மை மைண்ட் ரிலாக்ஸஸ், என்னுடைய மைண்டானது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸ் என்ன மீனிங் என்ன அப்படின்னா, ஓய்வாக இருக்கும் பொழுது. என்னம்மா சொல்லுமா? முன்னாடி சார் எனக்கு அந்த நீங்க புக் லெசன் எடுத்துறது எதுவுமே வரல சார், blank-ஆ இருக்கு. blank-ஆ இருக்கு? உனக்கு கூட blank-ஆ இருக்கா, எல்லாருக்கும் blank-ஆ இருக்கா? சார் எனக்கு blank-ஆ இருக்கு. அதான் வந்துருச்சுங்க சார். வந்துச்சு. அப்போ சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதே சார். அதான் டேட்டா கம்மியாக இருந்தால் blank-ஆ இருக்குமா. டேட்டா வந்து கம்மியாக இருந்து அப்படின்னா நீங்கள் லீவ் ஆகிட்டு திரும்ப உள்ள என்ட்ராங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வந்துடும். டேட்டா வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேவா, அதான் காரணம். வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, மை மைண்ட் ரிலாக்ஸஸ் when I pour my thoughts as words. என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது, ஓய்வாக இருக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், போர்னு என்ன அர்த்தம், வார்த்தைகளாக மாற்றுவேன். போர்னா கொட்டுறதுங்க. என்னுடைய எண்ணங்களை எனக்கு கொட்டுவேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, as words, வார்த்தைகளாக எண்ணங்களை கொட்டுவேன். ஸோ ரைட்டிங் எனர்ஜைஸ் மீ. ஆக எனக்கு வந்து எழுதல் என்பது எனக்கு உற்சாகம் மூட்டுகிறது, சக்தியை கொடுக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேராவில் ஏதாவது உங்களுக்கு வேர்டு உங்களுக்கு மீனிங் வேணுமா? நெக்ஸ்ட் பேரா போகலாமா? பாருங்க, எக்ஸாஸ்ட் இருக்கு இல்லையா, எக்ஸாஸ்ட் மீனிங் பாருங்க. எக்ஸாஸ்ட் டயர் அவுட், களைப்படைந்தது. எக்ஸாஸ்ட்னா களைப்படைதல், அதான் சொல்லுவோம் நம்ம. சரி, நெக்ஸ்ட் பேரா போகலாம். பாருங்க, when I write things, my imagination is at its best. I imagine a world with magic and magicians, where I can fly and birds can talk. Writing helps me completely immerse myself into the world. Sometimes I sit with small children and entertain them with these stories of mine. The happiness of their faces makes me to write more and better. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை பாருங்க. when I write things, நான் ஒரு எழுதும் போது my imagination is at its best.
என்னுடைய கற்பனை இருக்கு இல்லையா, கற்பனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஐ இமேஜின் எ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ். என்னுடைய உலகமானது மேஜிக்னா மந்திரம் அதிகமாகவும், மந்திரவாதிகள் மெஜிஷியன்ஸ்னா மந்திரவாதிகளாக இருக்கும். ஓகேவா? என்னுடைய கற்பனையானது மந்திரங்கள் அறிந்தது. மந்திரம் அப்படின்னா அவன் வந்து மந்திரவாதி சொல்கிறாங்க இல்லையா, மந்திரம் பண்ணுறாங்க இல்லையா, தான் ஓகேவா, விந்தைன்னு சொல்லுவாங்க. மேஜிக் அண்டு மேஜிஷியன்ஸ் அதிகமாக இருக்கும். வேர் ஐ கேன் ஃப்ளை, நான் என்ன பறக்க முடியும் என்னால். அண்ட் பேர்ட்ஸ் கேன் டேக், என்கிட்ட வந்து பறவைகள் பேச முடியும். அதான் மேஜிக் அப்படின்றது. ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட் இம்மர்ஸ், நான் வந்து எழுதும்போது முழுசுமாக நான் அந்த எழுத்துலேயே நான் மூழ்கி விடுவேன், எழுத்துக்குள்ளேயே நான் போயிடுவேன். மைசெல்ஃப் இன் த வேர்ல்டு, ஆக அந்த எழுத்து என்ற உலகத்தில் நான் மூழ்கிடுவேன். ஓகே, சம்டைம்ஸ் சிட் வித் ஸ்மால் சில்ட்ரன், நான் சின்ன குழந்தையோட உட்காந்துக்கிட்டு அண்டு என்டர்டைன், அவங்கள அவங்கள மகிழ்ச்சி ஊட்டுவேன். என்டர்டைன் அப்படின்னா மகிழ்ச்சி ஊட்டுது. எதுக்காக? தம் வித் தி ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட், என்னுடைய கதைகளை சொல்லி அவங்கள மகிழ்ச்சி ஊட்டுவேன். தி ஹாப்பினஸ் ஆஃப் தேர் ஃபேஸஸ், அவங்க முகத்தில் பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேக்ஸ் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர், அந்த குழந்தைகளுடைய முகம் சந்தோஷமாக இருந்துச்சுக்குவேன், அது என்ன செய்யும், இன்னும் நிறைய எழுத என்னை தூண்டும். என்ன அவங்களுடைய முகத்தில் சந்தோஷம் மேக்ஸ் மீ அப்படின்னா என்னை தூண்டும், எழுத வைக்கும், இன்னும் அதிகமாக எழுத வைக்கும். எனக்கு ரொம்பவும் எனக்கு உற்சாகமாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்க. although writing is just a hobby for me, yet it is very beneficial. It opens my mind to think beyond the little things with a broader mind. It makes me more passionate about my life. It makes me learn new things and enjoy every moment of my life. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க இதுல இருந்து என்ன மீனிங் இருக்குன்னு பாருங்க. பேஷனேட் என்ன மீனிங் பாருங்க, உணர்ச்சி பூர்வமான அர்த்தம். பேஷனேட் அப்படின்னா உணர்ச்சி பூர்வமாக. சரி பாருங்க, அல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் a hobby for me, எனக்கு வந்து ரைட்டிங் ஒரு ஹாபியா இருந்தாலும் கூட, yet it is very beneficial, எனக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாயிடுச்சு, எனக்கு ஆதாயமாக இருந்தது. பெனிஃபிஷியல் அப்படின்னா பயனுள்ளதாக, ஆதாயமாக இருந்தது. இட் ஓப்பன்ஸ் மை மைண்ட், என்னுடைய மனசை திறந்தது. டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ், பியாண்ட் லிட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கு மேலே, அதுக்கு மேலே என்ன நினைக்க வச்சுது. பியாண்ட்னா அதுக்கு மேலே. ஓகே, என்ன நினைக்க தோணுது, நினைக்க வச்சுது என்ன, வித் எ ப்ராடர் மைண்டு, ரொம்ப அகலமான மனசோட என்ன நிறைய விஷயங்கள் நினைக்க தோணுச்சு, எனக்கு நினைக்க வச்சுது. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை ஒரு உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கையை என்ன மாத்துச்சு. எழுதல் என்பது ஓகேவா, உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கையை மாறுச்சு என்ன. இப்போ நிறைய நீங்கள் வந்து நம்ம பாட புத்தகம் இல்லாமல் மற்ற கதை புத்தகங்கள் மற்ற இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகம் தோணும். இப்போ நீங்கள் படிக்கும்போது பாட புத்தகம் மட்டும் இல்லாமல் நிறைய கதைகள் இருக்குது, அந்த கதையெல்லாம் படிக்கலாம். லைப்ரரிக்கு போகலாம், அங்கே புக் எடுத்து படிக்கலாம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ லாக்டவுன் சமயத்தில் நீங்கள் படிக்கிறத என்ன செய்யணும், நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். நிறைய புத்தகங்கள் படிக்கணும், புத்தகம் வாங்கி படிக்கலாம், லைப்ரரிக்கு போய் படிக்கலாம் இல்லையா. நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வந்து புக் நிறைய வருது, அது பண்ணலாம் நீங்கள். இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ், எனக்கு புதிய விஷயங்கள் கற்றுக்க உதவுது. அண்ட் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப், நான் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயமும் மூமெண்ட்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து விஷயம் சொல்கிறத விட ஒவ்வொரு கண நேரமும் நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். ஸோ எழுத்து என்பது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. நான் என்னுடைய லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு கண நேரமும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், என்ஜாய் பண்ணுறேன், அனுபவிக்கிறேன். ஓகே, ஆக வந்து ரைட்டிங் பற்றி சொல்லியிருக்காரு அவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த பேராவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த பேரை போகலாமா? எந்த வேர்டு மீனிங் ஒன்றும் சந்தேகம் இல்லையே, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நெக்ஸ்ட் பேரை போகலாம் இல்லையா? ஓகே, கவனிங்கம்மா. மை ஹாபி helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately. With the time, my experience helped me think of new ideas, and this made me a good writer. பாருங்க, my hobby helped me in school too. என்னுடைய பள்ளியிலையும் எனக்கு வந்து இந்த பொழுதுபோக்கு பயன்படுச்சு. When I started writing things, நான் ஒரு சில விஷயங்கள் எழுதும்போது, I was unable to describe them accurately. நான் தெளிவா என்னால வந்து விளக்க முடியாது. I was unable to describe them accurately. Accurately அப்படின்னா தெளிவா விளக்க முடியாது. With the time, நேரத்தோட, my experience helped me think of new ideas. என்னுடைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அனுபவங்கள் என்ன புதுசா என்றதுக்கு பயன்படுச்சு, எனக்கு உதவிச்சு எனக்கு. And this made me a good writer. என்னுடைய அனுபவங்கள் தான் எனக்கு வந்து ஐடியா, அதாவது சின்ன சின்ன ஐடியாக்கள் அப்படின்னா நம்முடைய. Sir, what is lesson name, sir? என்னம்மா இப்போ சொல்ற, நீ மத்தியில வந்தியா நீ? Yes, sir. செகண்ட் லெசன்மா. Okay. ஹாபி டர்ன்ஸ் a successful career. செகண்ட் லெசன்ல
ஹாபி டர்ன்ஸ் ஏ சக்சஸ்ஃபுல் கரியர். ஓகேவா? 12:26 ஓகே, கவனிமா. நெக்ஸ்ட் பேரா பாருங்க. Now I look out for things which I was not able to see before. Hence I can describe things better in my stories. I feel no problem with writing English essays or stories, as it is my hobby. To become a better writer, I spend time on learning how to write in different forms like fiction and non-fiction. It is important to always learn and improve our hobbies. Who knows, one day I could be a writer like R.K. Narayan. R.K. Narayan அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் மலையாளம் எழுதுவார். மலையாள கவிஞர் ரைட்டர். ஆனால் அவர் இங்கிலீஷ் நிறைய எழுதிருக்காரு. இங்கிலீஷில் வந்து சாதாரணமாக நம்ம வந்து நாட்டுப்புறம் நடக்கிற விஷயங்களை நிறைய கதை எழுதியிருக்காரு. ஆர்கே நாராயண்லாம் புக்கு நீங்கள் படித்து பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ இந்த பத்தியை பாருங்க. நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி பிஃபோர். நான் வந்து உற்று கவனிக்கிறது உண்டு. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி, நான் அதுக்கு முன்னாடி பார்க்காத விஷயங்கள்லாம் உற்று கவனிக்கிறது உண்டு. சி பிஃபோர், ஓகே. நாட் ஏபிள்னா பார்க்க முடியாத விஷயங்களை இப்போ நான் வந்து லுக் அவுட், நான் உற்று கவனிக்கிறது உண்டு. ஹென்ஸ் ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ், நான் வந்து ஒரு விஷயங்களை நிறைய டிஸ்கிரைப் பண்ணுவேன், விவரிப்பேன். பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ், என்ன நினைக்கிறனோ அது கதையாக நான் வந்து விரைவி சொல்லுவேன். சொல்லுமா சார், என்ன லெசன் சார் நடத்துறீங்க? அதாம்மா யூனிட் 2மா. ஹாபி டர்ன்ஸ் ஏ சக்சஸ்ஃபுல் கரியர். ஹாபி டர்ன்ஸ் ஏ சக்சஸ்ஃபுல் கரியர். நான் வீடியோ அனுப்புறேன், அதை பாருங்க அப்புறமா. ஓகேம்மா, கவனிமா. ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்ஏஸ் ஆர் ஸ்டோரிஸ் ஆஸ் இட் இஸ் மை ஹாபி. எனக்கு வந்து ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதுறதும் கதை எழுதுறதும் ஓகேவா, எனக்கு நான் வந்து என்னவா இருக்கு, ப்ராப்ளமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது வந்து எழுதல் என்பது எனக்கு ஒரு பொழுதுபாக்கு ஆயிடுச்சு. எழுதல் என்பது பொழுதுபாக்க இருக்கனால ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதுவதும் கதை எழுதுவதும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. டு பிகம் எ பெட்டர் ரைட்டர், ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னா ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங். ஆக முதல்ல கற்றுக்கணும், படிக்க கற்றுக்கணும், லேர்னிங்னா கற்றுக்கொள்ள வேண்டும். ஹவு டு ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா பல வகையான லேர்னிங் இருக்குது. லைக் ஃபிக்ஷன்னா கதைகள்னு சொல்லுவோம் நம்ம. அண்ட் நான் ஃபிக்ஷன் கதை இல்லாதது, ஓகேவா. ஃபிக்ஷன்றது கதை, கட்டுக்கதைன்னு சொல்லுவோம் நம்ம. நான் ஃபிக்ஷன்னா கதை இல்லாதது, கதை இல்லாதனா கட்டுரை மாதிரி வரும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபிஸ். நம்ம வந்து ஒரு ஹாபி இருக்குது அப்படின்னா பல விஷயங்களை கற்றுக்கணும், ஓகேவா. பல விஷயங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய பொழுதுபோக்கை நம்ம என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக லேர்னிங் தான் இம்பார்ட்டன்ட். லேர்னிங் அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், ஒன் டே ஐ குட் பி அ ரைட்டர் லைக் ஆர்கே நாராயண். ஆர்கே நாராயண் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், ஓகேவா. அவரை போல நானும் மாறுவேன், ஒரு நாளைக்கு என்னால் முடியும் அப்படின்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செக்ஷன் 1 முடிச்சிட்டோம். இந்த செக்ஷன் 1 இருக்கிற நீங்கள் வீட்டில் போயிட்டு படித்து பாருங்கள். இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இந்த இதையும் பாருங்கள், பல முறை படித்து பாருங்கள். இது ப்ரோஸ்ன்றதுனால இதில் இருக்கிற சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். ஒவ்வொரு வேர்டும் நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மீனிங் புரிஞ்சால் உங்கள் வெக்காபுலரி நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் படிக்கிறதோ பேசுகிறதோ நம்ம ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேசும்போது நமக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பலமுறை படித்து பாருங்கள். டவுட் இருந்துன்னு வச்சுக்குவேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த செக்ஷன் 1 முடிச்சிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பரமா அக்யூரேட்லி அப்படின்னா வந்து எக்ஸாக்ட்லி, சரியாக அர்த்தம். டவுட் இல்லையே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிக்ஷன் என்ன பாருங்க. ஃபிக்ஷன் அப்படின்றது இமேஜினேட்டிவ் ரைட்டிங், கற்பனை எழுதக்கூடிய புதினம் அல்லது கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய புக்கில் இருக்கிற பேசேஜை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். யூ ஷுட் ரீட் த ஆல் பேசேஜஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. ஓகே, என்ன சொன்னு புரிஞ்சுக்குங்க. யூ நோ த vocabulary வேர்ட்ஸ், மீனிங் ஆஃப் த vocabulary வேர்ட்ஸ். யூஸ் டிக்ஷனரிஸ், கண்டிப்பாக நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு பக்ரீத் பண்டிகை, அதனால் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய மாணவிகளுக்கும் என்னுடைய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.